ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கும் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸோடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்க்கும்போது ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் 7.75 இன்ச் வருது. 31 இன்ச்சு சைஸ் உள்ள ப்ளவுஸு. இது நார்மல், அதாவது சாதா ப்ளவுஸ் தான். இதை நம்ம ப்ளவுஸ் எப்படி நம்ம கட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். பாருங்கள், இப்போது கீழே நம்ம மடிச்சடிக்கிறதுக்காக விட்டுட்டு ப்ளவுஸை அப்படியே 4ஆக மடித்து ப்ளவுஸை போட்டுக்கணும். இந்த கோட்டு மேலே பார்த்தீங்கன்னா நான் ப்ளவுஸ் அவங்க அயர்ன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் ரொம்ப கசங்கின ப்ளவுஸ் தான் அளவு ப்ளவுஸாக கொடுத்துருக்குறாங்க. பரவாயில்ல, இதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ப்ளவுஸ் கட்டி போடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கழுத்தை மார்க் பண்ணிக்கலாம், இடுப்பு மார்க் பண்ணிக்கலாம், உயரம், ஷோல்டர், கழுத்து சுற்றளவு, செஸ்ட்டு, ஆம்ஹோல் ரவுண்டு. ஸோ 1 2 3 4 5 5 பாயிண்ட்டையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஒரு சாதா ப்ளவுஸை வச்சு ஒரு சாதா ப்ளவுஸ் கட்டிங் தான் இது. ஒரு சிம்பிளான மெத்தடில் இப்போ இதே நம்ம ப்ளவுஸ் எப்படி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ப்ளவுஸினுடைய இந்த மெஷர்மெண்ட் என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ப்ளவுஸினுடைய உயரம் 11.5 இன்ச்சு. ஸோ சேம் 11.5 இன்ச்சு தான் நம்மளும் வச்சுருக்கோம், 1/2 இன்ச்சு தையலுக்காக. அதே மாதிரி இந்த ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச் இருக்குது. இப்போது இதுலேயும் நம்ம 1.25 இன்ச் தான் மார்க் பண்ணியிருக்கோம், 1/2 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணணும். அதே மாதிரி கீழே உயரம் 4 இன்ச்சு இருக்குது கழுத்துக்கு கீழேருந்து மேலே. அப்போ அதே 4 இன்ச்சு தான் நம்ம இங்கே வச்சுருக்கோம். இடுப்பு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு, சேம் 6.5 இன்ச்சு தான் இங்கேயும் நமக்கு வரும். ஸோ பார்த்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்டு, ப்ளவுஸினுடைய பேக் பார்ட்டில் நம்ம செஸ்ட் ரவுண்ட் பார்த்துக்கலாம். கழுத்தை நல்லா சரி பண்ணி வச்சுக்கணும். சாதா ப்ளவுஸ்னால் ரொம்பவும் அகலமாக விரிஞ்சு இருக்கும். நம்ம அதை சரி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா செஸ்ட் ரவுண்ட் எடுத்துக்கணும். ஸோ கரெக்டாக 15.5 இன்ச் இருக்குது. 15.5 போது உங்களுக்கு ஒரு பக்கம் 7.25 இன்ச் வரும். அப்போது நம்ம அளவு ப்ளவுஸில் நம்ம மார்க் பண்ண எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போது எல்லாத்துக்கும் நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். கழுத்துக்கு கழுத்து சுற்றளவு, ஷோல்டர், பாடி சுற்றளவு மார்க் பண்ணுறதுக்கான இடம், இடுப்பு சுற்றளவு. இது ரொம்பவுமே சின்ன சைஸ் ப்ளவுஸு. ஓ ஆம்ஹோல், கழுத்து. இப்போ பேக் சைடு நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஆம்ஹோல் கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்ஹோல் கரெக்டாக இருந்தால் ப்ளவுஸும் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஆம்ஹோலில் லூஸ் டைட் இருக்கக்கூடாது. ஆம்ஹோல் லைட்டாக ஒரு புள்ளி நகர்ந்துருக்கு. அப்போ நம்ம ஒரு கோடு கூட மேலே போட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம். ஆம்ஹோல் கரெக்டாக இருக்குது. செஸ்ட் ரவுண்டும் நம்ம கரெக்டாக இருக்கான்றத இன்னொரு மெத்தடில் கூட நம்ம செக் பண்ணலாம். எப்படின்னா, இந்த 2 ஆம்ஹோலையும் பேக் பார்ட்டில் நம்ம இப்படி கையில் பிடிச்சிக்கிட்டு நம்ம இதை 2ஆக மடிச்சுட்டு இந்த கழுத்து பகுதியை பிடிச்சிட்டு இந்த கழுத்து பகுதி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து இங்கே நம்ம வச்சு பார்த்தோம்னா இந்த இடம் சரியாக இருக்கும். அப்போ நம்ம பேக் பார்ட் மார்க் பண்ணது கரெக்டு அப்படின்னு அர்த்தம்.
ஸோ இது வந்து இன்னுமே சிம்பிளான மெத்தடில் உள்ள ப்ளவுஸ் கட்டிங்கு. நம்ம ரொம்ப அளந்து நம்ம வந்து கட் பண்ணுறதை காட்டிலும் நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு அப்படியே மார்க் பண்ணால் இன்னுமே கொஞ்சம் பர்ஃபெக்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். ஆனாலும் நம்ம ப்ளவுஸை வச்சு நம்ம ஒரு மெஷர்மெண்ட் ஒன்று எடுத்துக்கணும். எடுக்காமையும் நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணக்கூடாது. ஏன்னா அளவுகள் அது வந்து சுருக்கமாக இருக்கிறனால அளவுகள் மாறும். அதையும் ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பேக் பார்ட்டு நான் வந்து மார்க் பண்ணிவிட்டேன். இதை நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து வீட்டில் இருக்க லேடிஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ப்ளவுஸை நீங்களே வந்து ஸ்டிச் பண்ண கற்றுக்கோங்க. ரொம்பவுமே சிம்பிளான மெத்தடு தான் இது. ரொம்ப கஷ்டமான மெத்தட்லாம் இல்லை. ரொம்ப சிம்பிளான மெத்தடு. கிளாஸ் போக முடியாது, வெளியே போக முடியாது, சின்ன பிள்ளைங்களை வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த ப்ளவுஸ் கட்டிங் மெத்தடை பாருங்கள். பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ப்ளவுஸை நீங்களே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சாரி இது கிடையாது, இந்த இடத்துல நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம ப்ளவுஸுக்கு ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவுக்கு வந்து ப்ளவுஸை 4 மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு கீழே ஒரு கோடு மடிச்சடிக்கிறதுக்கு 1.5 இன்ச் போல். இப்போது அளவு ப்ளவுஸை எடுத்துகிட்டு கையை நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்படி கையை வச்சுட்டு கை சுற்றளவு, ஆம்போல் அளவு, உயரம் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடம் நம்ம சரியாக இருக்கா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஆம்போல் பக்கம் கரெக்டாக இருக்குது. அப்போ இந்த ரவுண்டை நம்ம வெட்டிக்கலாம். இப்படி ரவுண்டாக நம்ம கை வரையணும். ஆம்போலுக்கு ஒரு சிசர் கட்டு, கை மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு சிசர் கட்டு. இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஷோல்டரில் லூஸ் வருது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த லூஸை எப்படி நாம் கட் பண்ணும்போது எப்படி சரி பண்ணுறது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இப்போது இதில் லைட்டாக உள்வளைவு எடுத்துக்குவோம். பாருங்கள், இந்த இடம் பர்ஃபெக்டாக இருக்கணும். அந்த வளைவு பிசிறு இருக்கக்கூடாது. இப்போது ஃப்ரண்ட்டுக்கு நம்ம ஒரு கட் கொடுத்தாச்சு. ஸோ ஸ்லீவ் வெட்டியாச்சு. இப்போது நம்ம ஃப்ரண்ட் பார்ட் தான் கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட்டு கிராஸ்லேயே போட்டுக்கிறேன். இப்போது பேக் பார்ட்டை எடுத்து அப்படியே நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போது பேக் பார்ட்டை மேலே வச்சு கீழே நம்ம அப்படியே ஜெராக்ஸ் காப்பி மாதிரி எல்லாமே வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஒரு ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட். ப்ளவுஸ் பார்ட்டு அதாவது ஃப்ரண்ட் பார்ட் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும். ஸோ லேடிஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த க்ராஸில் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு பிடிக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு தடவை ஸ்டிச் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா வந்து நம்மள்கிட்ட தான் கொடுப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு நம்மளுடைய ப்ளவுஸ் கட்டிங் இருக்கணும். இப்போ நான் கழுத்து மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்து வந்து இந்த இடத்துல இருக்குது. 1/4 இன்ச்சு மேலே தள்ளிக்கிறேன்.
இப்போது இந்த பட்டி ஜாயின் பண்ண இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு 1 இன்ச்சு நம்ம தையலுக்காக விட்டுக்கணும். அதுக்கப்புறமா சைடில் பட்டி எவ்வளோ வருது அப்படின்றத பார்த்துக்கணும். ஸோ பட்டி பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் முன்பக்க கப்பு உயரத்தை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ முன்பக்க கப்பு உயரம் அப்படியே வச்சு கப்பு உயரத்தை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது முன்பக்க கப் உயரத்தை மார்க் பண்ணியாச்சு. இப்போது இந்த பிளேஸில் வந்து எவ்வளோ வருது அப்படின்னா 10 இன்ச்சு வருது. 1/2 இன்ச்சு தையலுக்காக, மேலே 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டணும். ஸோ வந்து இப்போது நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போது பேக் பார்ட்டை எடுத்துடலாம். கழுத்து, இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு 3ஐயும் நம்ம சேர்த்துடலாம். இந்த பக்கம் அந்த உயரம், முன்பக்க உயரம் எடுத்துட்டு இந்த பக்கம் 1 இன்ச்சு, இந்த பக்கம் 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வளைவை எடுத்துக்கலாம். இதுவுமே வந்து எப்படி சொல்கிறதுனா, இப்போது இதில் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் எப்படி டாட் இருக்கோ அதே தான் இதில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து இதை சரி பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்திங்கன்னா இங்கே ரொம்பவுமே இந்த இடம் வந்து மேலே ஏறி இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, கப்பு உயரத்தை எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் 1 இன்ச், இந்த பக்கம் 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நான் அப்படியே வந்து இதை வளைவாக எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஆம்போலுக்கு உள்வளைவு எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணிடலாம். ஸோ வந்து ரொம்பவுமே சிம்பிளான மெத்தடில் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பார்த்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இது ஷோல்டர் லூஸ் வருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது ஒரு சைடு தான் வருது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். நான் வந்து ஃப்ரண்ட்டை வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போது செஸ்ட் ரவுண்டை மார்க் பண்ணிக்கிறேன். செஸ்ட் ரவுண்டு கரெக்டாக இருக்கான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ராவே இருக்குது. 7.25 இன்ச்சு தான் வரணும். இப்போது 8 இன்ச்சு இருக்குது. நான் 1/4 இன்ச்சு நான் இங்கே கட் பண்ணிக்கிறேன். இந்த இடம் கட் பண்ணால் ஷோல்டர் லூஸு அவ்வளோவா வராது. நல்லா பாருங்கள், இந்த இடம் 1/4 இன்ச்சுக்கு நான் கட் பண்ணிட்டேன். ஷோல்டர் லூஸ் வருதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட்டு இந்த ப்ளவுஸில் சொன்னனால நான் வந்து 1/4 இன்ச்சுக்கு நான் கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு ஷோல்டர் லூஸை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டாட் வந்து பிடிச்சிக்கலாம். டாட் பார்த்திங்கன்னா இங்கே எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அளவு ப்ளவுஸ்லன்றதை நம்ம பார்த்துக்குவோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2.25. ஸோ நம்ம இங்கே 2.5 இன்ச் எடுத்துக்கலாம். இது சின்ன ப்ளவுஸ்னால 3/4 இன்ச்சு தான் பிடிச்சிருப்பாங்க. 3/4 இன்ச்சு நானும் இந்த பக்கம் 3/4 இன்ச், இந்த பக்கம் 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். டாட்டினுடைய நீளம் எவ்வளோ இருக்குன்றத பார்ப்போம். 1.25 இன்ச்சு தான் இருக்குது. நம்ம அப்போ 2.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம், 1/2 இன்ச்சு சேர்த்து. அப்போது டாட் வந்து மார்க் பண்ணியாச்சு. இது வந்து சென்டர் டாட்டு. இந்த இடத்துல இந்த 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் உள்ளது தான் சென்டர் டாட்டு, ஆர்ம் ஹோல் டாட்டு. ஸோ வந்து டாட் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.